மதுரையில் தவைக்க மாநாடு நடக்கிறது. இதை முன்னிட்டு விஜய் கொடியேற்றுவதற்காக 100 அடி உயர கொடிக்கம்பம் நிறுவும் பணி இன்று நடைபெற்றது. அப்போது திடீரென கொடிக்கம்பம் சரிந்து விழுந்ததில் அருகில் இருந்த இன்னோவா கார் பழுதடைந்தது. அதிர்ஷ்டவசமாக காரில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உடனடியாக கொடிக்கம்பத்தை சுற்றி பவுன்சர்கள் நிற்க வைக்கப்பட்டனர். பாதுகாப்பு பணிகளும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு நாளை மதுரை அருகே பாரபத்தியில் நடக்கிறது. இதற்கான ஏற்பாடுகளை தவிக நிர்வாகிகள் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். சுமார் 500 ஏக்கரில் மாநாட்டு திடல் அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நிர்வாகிகள் வரும் வாகனங்களை நிறுத்துவதற்கு சிறப்பு பார்க்கிங் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. மாநாட்டு திடலில் 1.5 லட்சம் இருக்கைகள் போடப்படும் என்று கூறப்படுகிறது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த 4 ஒப்பந்ததாரர்கள் இறுதி நேரத்தில் இருக்கைகள் வழங்காததால் கேரளாவில் இருந்து 50,000க்கும் மேற்பட்ட இருக்கைகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. இந்த நிலையில் கட்சி தலைவர்களுக்கு பேனர்கள் கட்டப்பட்டுள்ளன. தவிக தலைவர் விஜய் கட்சி கொடியை ஏற்றுவதற்காக 100 அடி உயர கொடிக்கம்பம் நிறுவும் பணி நடைபெற்றது. அப்போது கிரேன் மற்றும் கொடிக்கம்பத்தை இணைக்கும் பெல்ட் கலன்றது. இதனால் கொடிக்கம்பம் சரிந்து அருகில் இருந்த கட்சி நிர்வாகியின் இன்னோவா கார் மீது விழுந்தது. இதில் காரின் முன்பாகம் முழுவதும் சேதமடைந்தது. நல்ல நேரமாக யாருக்கும் எந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை. இந்த கொடிக்கம்பத்தின் எடை 10 டன் என்று கூறப்படுகிறது. கிரேன் 30 டன் கொடிக்கம்பத்தை கூட தூக்கி நிறுத்தும் அளவிற்கு வலுவானது என்று கூறப்படுகிறது. பெல்ட் அறுந்து விழுந்ததால் இந்த தவறு நடந்திருக்கிறது. கட்சியின் பொதுச் செயலாளர் அங்கிருந்து சென்ற சில மணி துளிகளில் கொடிக்கம்பம் சரிந்துள்ளது. இதையடுத்து அந்த இடத்தில் இருந்து கொடிக்கம்பத்தை அகற்றும் பணி நடைபெற்றது. பாதுகாப்பு பணிக்கு பவுன்சர்கள் போடப்பட்டு இருந்தனர். விஜய் ஏற்றுவதற்கு வேறு கொடிக்கம்பம் நடப்படலாம் என்று கூறப்படுகிறது. கேரளாவில் இருந்து பாதுகாப்பு பணிக்கு 500க்கும் மேற்பட்ட பாதுகாவலர்கள் வரவழைக்கப்பட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. மாநாட்டில் 10 லட்சம் முதல் 15 லட்சத்துக்கும் அதிகமானோர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாநாட்டையொட்டி பாதுகாப்புக்காக 3000 காவலர்களும் தவிக சார்பில் 2000 பவுன்சர்களும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் மதுரை தூத்துக்குடி சாலையில் போக்குவரத்து நெரிசல் அதிக அளவில் கூட்டம் கூடும் என்பதால் மாணவர்கள் நலன் கருதி எலியார்பத்தி, வளையங்குளம், காரியாபட்டி சுற்றுவட்டாரத்தில் உள்ள தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மாநாடு நடக்கும் சுற்றுவட்டாரத்தில் உள்ள தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் பொருந்தாது என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த மாநாட்டில் முதன்முறையாக தனது கட்சியின் வேட்பாளர்களை விஜய் அறிமுகம் செய்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடைசி நேரத்தில் அந்த முடிவு கைவிடப்பட்டுள்ளது. காரணம், மாவட்ட செயலாளர்கள் நியமனம் மட்டுமே முடிவடைந்திருக்கும் நிலையில் மாநகர், நகர், ஒன்றியம் உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்பு பதவிகள் இன்னும் நிரப்பப்படவில்லையாம். இதனால் உட்கட்சி விவகாரங்கள் பெரிதாகும் என்பதால் விஜய் வேட்பாளர்கள் அறிமுகத்தை கைவிட்டதாக கூறப்படுகிறது. மேலும் யாரும் எதிர்பார்க்காத வகையில் புதிய அரசியல் நகர்வை விஜய் செய்திருக்கிறார். அதாவது மதுரை மாநாட்டில் இதுவரை இல்லாத வகையில் திமுக நிறுவனர் அண்ணா, அதிமுக நிறுவனர் எம்ஜிஆர் ஆகியோருக்கு உருவப்படங்களை மாநாட்டு திடலில் வைத்திருக்கிறார். விஜய் முதன்முறையாக கட்சி ஆரம்பித்த போது கொள்கை பாடலும் கொள்கை தலைவர்கள் குறித்த விவரமும் வெளியிடப்பட்டது. அப்போது தந்தை பெரியார், அம்பேத்கர், பெருந்தலைவர் காமராஜர், வேலு நாச்சியார், அஞ்சலையம்மாள் ஆகியோர் கட்சியின் கொள்கை தலைவர்களாக இருப்பார்கள் என விஜய் அறிவித்திருந்தார். அதன் பிறகு கொள்கை பாடல் வெளியிட்ட போது பின்னணியில் அண்ணா, எம்ஜிஆர் ஆகியோரது நிழற்படங்கள் மட்டுமே இடம்பெற்றது. அதாவது அவர்களது உருவங்கள் நேரடியாக காட்டப்படவில்லை, கருப்பு வண்ணத்தில் மட்டுமே இருந்தன. இந்த நிலையில் மதுரை மாநாட்டில் விஜய்க்கு இருபுறமும் அண்ணாவும் எம்ஜிஆரும் இருப்பது போன்ற முகப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக இதுவரை திமுகவையும் பாஜகவையும் விஜய் விமர்சித்து வந்திருக்கிறார். அதிமுகவை பெரிதளவில் விமர்சனம் செய்யாத விஜய் இந்த மாநாட்டிலும் அதிமுக மீது விமர்சனம் செய்ய மாட்டார் என்று கூறப்படுகிறது. எம்ஜிஆரை முன்னிறுத்தி அதிமுகவின் வாக்குகளை தன்வசம் இழுக்க வேண்டும் என்பதற்காகவும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வர்சஸ் தவிக இடையேதான் போட்டி நிலவ வேண்டும் என்ற கணக்கின் அடிப்படையில் விஜய் தந்திரமாக செயல்பட்டு வருகிறாராம். எப்போதும் பட்டும் படாமல் பேசி செல்லும் விஜய் நாளைய மாநாட்டில் என்ன பேச இருக்கிறார் என்று பார்க்கலாம். நண்பர்களே, எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் நன்றி.